அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 4/4/2024 இன்று வியாழக்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள். சுபகாரியங்கள் செய்வதற்கு அற்புதமான ஒரு நாள். நாளை ஏகாதசி விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் ஆயுளும் ஆரோக்கியமும் ஏற்படவும், எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி வாழ்க்கையிலே இன்பங்கள் பெருகவும், எல்லாம் வல்ல பெருமாள் மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருத வருஷம் பங்குனி மாதம் 22ஆம் நாள். இன்று மதியம் 12 மணி 12 வரை தசமி திதி உள்ளது. அதன் பின்னர் ஏகாதசி திதி ஆரம்பமாகிறது. இன்று மாலை 4 மணி 26 வரை திருவோண நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் அவிட்ட நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை உள்ளது. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும், குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும். இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, லாபகரமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு அற்புதமான நாள். பழைய பாக்கிகள் வருவதற்கு வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் கார்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கின்ற நாள். காதலர்களுக்கும் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். நல்ல வழி கிடைக்கும். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். குறிப்பாக தனியார் மருத்துவமனையில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு புது கஸ்டமர்ஸ் கிடைப்பார்கள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் வியாபாரிகள் புது கடன் கொடுப்பதையோ வாங்குவதையோ தவிர்ப்பது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாளாக உள்ளது. தம்பதிகளுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். நல்ல அந்யோன்யம் ஏற்படும். நீண்ட நாட்களாக குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது. மளிகை வியாபாரம் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக பிகாம், எம்காம் படித்த மாணவர்கள், வேலையில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். அரசு ஊழியர்கள் பணம் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. மிதுன ராசி என்பவர்களை, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு மேலும் சில புது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக அணுக வேண்டிய நாள். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். மீடியேட்டர், புரோக்கராக இருப்பவர்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் காலதாமதமாக வாய்ப்புள்ளது. அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வருவதிலே சில சிரமங்கள் இருக்கும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சி தலைமையிடமிருந்து சில நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. விரய செலவுகள் காத்திருக்கின்றன. சக அரசியல்வாதிகள் உங்களுக்கு எதிரிகளாக மாறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. கவனமாக இருக்க வேண்டிய நாள். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். சினிமா சின்னத்துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். பழைய பாக்கிகள் வருவதிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்கள், எஃப்எம்சிஜி ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள், டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம்
அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு, தீய பலன்கள் குறைவதற்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. கடகராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். சில விஷயங்கள் லேட்டாக தாமதமாக நடந்தாலும் அது நன்மைக்கே என்று இருக்க வேண்டிய நாள். புது தெம்பு கிடைக்கும் நாள். தந்தை வழி உறவுகளால் நல்ல செய்திகள் வந்து சேரும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு குறையும். தந்தை வழி உறவுகள் ஆதரவாக இருப்பார்கள். சகோதரிகளின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. வீட்டிலே உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகள் சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகளிலே பங்குகின்ற வாய்ப்பு கிடைக்கும். பயணங்களின் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். விரய செலவுகள் காத்திருக்கின்றன. பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்பும் உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு, முத்தான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே எச்சரிக்கை தேவை. கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பெரியவர்கள் முதியவர்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது. உங்கள் ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல் மாணவர்களும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். படிப்பு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. ஆசிரியர்களின் கண்டிப்புக்குள்ளாக வேண்டியிருக்கும். இன்று ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். மீடியேட்டர், புரோக்கராக இருப்பவர்களுக்கும் அற்புதமான ஒரு நாளாக உள்ளது. ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. மெடிக்கல் ஸ்டோர்ஸ், ஃபார்மசி வைத்திருப்பவர்களுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பழைய பாக்கிகள் வந்து சேருகின்ற நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. கன்னிராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. சுபகாரியங்களே பங்கு பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள். வரும் மாதங்களிலே, வரும் மாதங்களிலே உங்கள் வீட்டிலும் சுபகாரியங்கள் நடப்பதற்கு நல்ல சகுனங்கள் தென்படுகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. திருமணத்துக்காக காத்திருப்பவர்கள், மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வரன்கள் அமையும். வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே ஒரு கம்பெனியிலிருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபடலாம். உங்களுடைய சுய ஜாதகத்திலே கோச்சார ரீதியாகவும் தசாபுத்தி ரீதியாகவும் கிரகங்கள் உங்களுக்கு நன்மைகள் தரும் விதத்தில் இருந்தால் அதற்கான முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபடலாம். தகுந்த பரிகாரங்களை செய்வதன் மூலம் அந்த முயற்சிகளிலே வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இன்று வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். சேல்ஸ், மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலா ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். பயணங்களின் பொழுது எச்சரிக்கை தேவை. ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. அறிமுகம் இல்லாத நபர்களுடன் எந்த தொடர்பும் வைத்திருக்கக்கூடாது. அதே போல் சேல்ஸ், மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதிலே சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அரசு பள்ளிகள், கல்லூரிகளிலே பணிபுரியும் ஆசிரியர்கள், விரிவுரையாளர்களுக்கு, பேராசிரியர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. தனியார் பள்ளி ஆசிரியர்கள், தனியார் கல்லூரி ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள், பேராசிரியர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் மேல் படிப்பு, உயர் படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் உண்டு. இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் செய்பவர்கள், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. விருச்சிக ராசி என்பர்களே, அலைச்சல் நிறைந்த நாள். தேவையில்லாத பயணங்களை தவிர்க்க வேண்டும். விரைய செலவுகள் காத்திருக்கின்றன. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். புது வாகனம் வாங்க நினைப்பவர்கள் அல்லது வாகனத்தை மாற்ற நினைப்பவர்கள்
அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வங்கித்துறையில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும், உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. வெளிநாட்டிலே வேலை செய்வோருக்கு புது வாய்ப்புகள் உண்டு. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு மைக்ரேட் ஆவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும், நல்ல காரியங்கள் நடக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. மருத்துவத்துறை மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மருத்துவர்களாக பணிபுரிபவர்களுக்கு வெளிநாட்டிலே சென்று படிப்பதற்கான உயர் படிப்பு, மேல் படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. வீடியோகிராஃபராக, ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், திருமண மண்டபம், பார்ட்டிகால், மினிகால் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன், தர்மசாஸ்தா, ஹரிஹரபுத்திரன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். நல்ல செய்திகள் உண்டு. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும். ஷேர் மார்க்கெட் மற்றும் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஐடி, பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ, டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வருகின்ற நாள். ஐடி கம்பெனிகள் பணிபுரிபவர்களுக்கு புது ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அது சம்பந்தமாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கம்பெனி மூலமாக உங்களுக்கு வந்து சேரும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் மற்றும் மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் மற்றும் ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமான நாள், நல்ல தகவல்கள் உண்டு. சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு விரய செலவுகள் காத்திருக்கின்றன. இன்பச் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. மகர ராசி என்பர்களை, முயற்சியால் முன்னேறும் நாள், நல்ல செய்திகள் உண்டு. இன்று கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும், பிரச்சனைகள் குறையும். கடன் விஷயத்திலே நல்ல ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். இஎம்ஐ கட்டுவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். கடனுக்காக கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய நாள். ஃபைனான்ஸ் தொழில் செய்வதற்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் மற்றும் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சிஏ, ஐசிடபிள்யூஎஸ், சிஎஃப்ஏ படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. ரிசர்ச் மாணவர்களுக்கும் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று வங்கித்துறை ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சில டிலே, தாமதம் ஆவதற்கான வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக முருகப்பெருமான் வழிபாடும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசி என்பர்களே, ஆனந்தமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே சுபகாரியங்கள் வருகின்ற மாதங்களிலே நடப்பதற்கு நல்ல சகுனங்கள் தென்படுகின்ற நாள். நீங்களும் இன்று சுபகாரியங்களிலே பங்கு கொள்வீர்கள். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபராக இருப்பவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் நடத்துபவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பார் வைத்திருப்பவர்கள், லாட்ஜிங் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். சமூக சேவையாளர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம், நல்ல தகவல்கள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஸ்ரீ துர்க்கையம்பாள் வழிபாடும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. மீனராசி அன்பர்களே, சுகமான நாள், ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும், சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும், தாய்வழி உறவுகள் ஆதரவாக இருப்பார்கள், சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. காதலர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். பெரியவர்கள், முதியவர்கள் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். சுபகாரியங்களில் பங்கு பெறும் பொழுது சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. ஃபுட் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்புள்ள நாள். இன்று மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம்
நல்ல தகவல்கள் செய்திகள் வருகின்ற நாளாக உள்ளது. ஐடி, பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ, அக்கவுண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்பவர்கள், பர்ச்சேசிங் டிவிஷனில் வேலை செய்பவர்கள், அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல தகவல்கள் வந்து சேர்கின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் வழிபாடும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் ஆனந்தமான நாளாகவும் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளையும் தரக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.